ஒரு விஷயம் உண்மையா சொல்லட்டுமா? நீங்க கெட்ட பழக்கம் வச்சிருக்கீங்கன்னு நீங்க கெட்ட மனிதன் கிடையாது. நீங்க ஒரு சூழ்ச்சியில சிக்கியிருக்கீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், சிகரெட் கம்பெனிகள், ஆபாச இணையதளங்கள் இவங்க எல்லாரும் உங்கள விட புத்திசாலிங்க. உங்கள அடிமையாக்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வலைய விரிச்சிருக்காங்க. நீங்க அந்த வலையில விழுந்தது உங்க தப்பில்ல. ஆனா அந்த வலையில இருந்து வெளிய வராம இருக்கிறது உங்க பொறுப்பு. பிரச்சனை உங்க கேரக்டர்ல இல்ல. பிரச்சனை நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணுற மெத்தட்ல தான் இருக்கு. நாளையிலிருந்து மாறுவேன். இனிமே கட்டுப்படுத்திக்குவேன். இந்த டயலாக்க நம்ம மனசு ஒவ்வொரு வாரமும் சொல்லும். ஆனா பழக்கம் மட்டும் அதே மாதிரி திரும்ப திரும்ப வரும். ஏன்? ஏன்னா இது வில் பவர் கேம் இல்ல. இது சிஸ்டம் கேம். இந்த சிஸ்டமை தெளிவாக சொன்னவர் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர். அவர் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். ஒரு கெட்ட பழக்கம் ஒரு நாள்ல உருவாகல. அதே மாதிரி ஒரு நாள்ல உடைஞ்சும் போகாது. அது ஒரு லூப். முதல் கியூ, அதாவது தூண்டுதல். அடுத்து கிரேவிங், மனசுக்குள்ள வர ஆசை. பிறகு ஆக்சன், நீங்க செய்யற செயல். கடைசியில ரிவார்டு, அந்த சின்ன சுகம். இந்த லூப்பு தான் ஒவ்வொரு தடவையும் உங்களை திரும்ப திரும்ப அதே பழக்கத்துக்கு இழுக்குது. இந்த லூப்பை உடைக்க ஜேம்ஸ் கிளியர் சொல்றது தான் 4 ரிவர்ஸ் லா. ரூல் 1, மேக் இட் இன்விசிபிள். கண்ணுக்கு தெரியாமல் மறை. கெட்ட பழக்கம் வர்றதுக்கு காரணமா இருக்கிற விஷயத்த முதல்ல கண்ணுக்கே தெரியாம மறைச்சிடுங்க. வில் பவரை நம்பாதீங்க. சூழலை மாற்றுங்க. மொபைல் அடிக்ஷனா நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்க. தூங்கும்போது ஃபோனை வேற ரூம்ல வைங்க. கண்ணுக்கு தெரியாதது மூளைக்கும் தெரியாது. போன் அடிக்ஷனா உங்களை தூண்டுற அந்த பேஜை அன்ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாத ப்ரௌசரை டெலீட் பண்ணுங்க. சிகரெட்டா பேக்கெட்ல வைக்காதீங்க. கண்ணுல படுற இடத்துல லைட்டர் கூட இருக்கக்கூடாது. தூரத்தை அதிகப்படுத்துங்க. பழக்கம் தானா குறைஞ்சிடும். ரூல் 2, மேக் இட் அன்அட்ராக்டிவ். அருவருப்பாக்கு. ஒரு கெட்ட பழக்கம் நமக்கு ஏன் பிடிக்குது தெரியுமா? ஸ்ட்ரெஸ் குறையும், ரிலாக்ஸ் ஆகும், ஃபன் இருக்கும். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஸ்டோரி தாங்க. உண்மையான ஸ்டோரி லாங் டேர்ம்ல தான் இருக்கு. பாண்ட் எடுத்துக்குங்க. 5 நிமிஷம் ப்ளஷர், அப்புறம் கில்ட்டு, கான்ஃபிடன்ஸ் ஜீரோ, ஃபோக்கஸ் கான. மொபைல் அடிக்ஷன், ஸ்க்ரோலு, அப்புறம் டைம் போச்சு, மைண்ட் டயர்டு, லைஃப் எம்டி. அட்டாமிக் ஹேபிட் சொல்றது ஒரு லைன். ப்ளஸரை பார்க்காதே, ப்ரைஸை பார். ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நான் சிகரெட் விட முயற்சி பண்றேன்னு சொல்லாதீங்க. நான் சிகரெட் பிடிக்காத ஆளுன்னு சொல்லுங்க. ஐடென்டிட்டி மாறினா பழக்கம் மாறும். ஃபியூச்சர் டேமேஜ். ஒரு பேப்பர்ல இந்த பழக்கத்தால உங்களுக்கு வரப்போற 5 நஷ்டங்களை எழுதுங்க. உதாரணமா பண இழப்பு, உடல்நலக்குறைவு, அவமானம். தினமும் காலையில் அதை படிங்க. உங்க மனசு மெதுவா சொல்லும், இதுல சுகம் இல்ல, இதுல வலி இருக்குன்னு. ரூல் 3, மேக் இட் டிஃபிகல்ட். கஷ்டமாக்கு. நீங்க சோம்பேறி கிடையாது, நீங்க வசதி கடிமை. ஸ்நாக்ஸ் டேபிள் மேலே இருந்தா சாப்பிடுவோம். ஜொமேட்டோ இன்ஸ்டால் பண்ணி இருந்தா ஆர்டர் போடுவோம். ஃபோன் பக்கத்தில் இருந்தா ஸ்க்ரோல் பண்ணுவோம். சொல்யூஷன், எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஒரு கெட்ட பழக்கம் செய்ய குறைஞ்சது 2 நிமிஷம் கூடுதலா நீங்க கஷ்டப்படணும். ஃபோனோட பாஸ்வேர்டை 15 டிஜிட் வைங்க. அன்லாக் பண்ணவே சோம்பேறித்தனம் வந்தா யூசேஜ் தானா குறையும். ஈஸியா இருந்தா ரிப்பீட் ஆகும், டிஃபிகல்ட்டானா டிராப் ஆகும். ரூல் 4, மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபையிங். வலி சேர். கெட்ட பழக்கம் தொடர ஒரே காரணம் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை உடைக்கணும்னா பெயின் சேர்க்கணும். ஹேபிட் கான்ட்ராக்ட். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு நான் சிகரெட் பிடிச்சா 500 ரூபாய் ஃபைன் தரேன்னு. பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க, ஜிம்மை ஸ்கிப் பண்ணனா 50 புஷ்அப் எடுக்கிறேன்னு. தனிமையில் இருக்கிற பழக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பழக்கம் செய்ய மனசு தயங்கும். ப்ளஷர் மட்டும் இருந்தால் பழக்கம் ஜெயிக்கும். பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. கோல்டன் ரூல், நெவர் மிஸ் டுவைஸ். ஒரு நாள் தவறு நடந்தால் கவலைப்படாதீங்க. ஆனால் 2வது நாளும் அதே தவறை செய்யாதீங்க. ஒரு முறை நடந்துச்சுன்னா ஆக்சிடென்ட், 2 முறையும் நடந்துச்சுன்னா ஹேபிட்டாக மாறிடும். மறுபடியும் சுருக்கமாக பார்க்கலாம். மேக் இட் இன்விசிபிள். கண்ணுக்கு தெரியாமல் மறை. மேக் இட் அன்அட்ராக்டிவ். அருவருப்பாக்கு. மேக் இட் டிஃபிகல்ட். கஷ்டமாக்கு. மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபைங். வலி சேர். இது மோட்டிவேஷன் இல்லை, இது சிஸ்டம். நீங்க தோத்தவன் கிடையாது. நீங்க ஒரு தவறான சிஸ்டத்துல சிக்கி இருக்கீங்க. சரியான சிஸ்டம் கிடைச்சா உங்க வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பழக்கம் மாறினா ஒரு வாழ்க்கை மாறும். நன்றி.